நம்மை எந்த ஊடகமும் பேசாது. அவர்கள் அதிகாரத்திற்கு தான் அடிபணிந்து வேலை செய்வார்கள். நேர்மையான நல்ல தூய அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் இங்க எவருக்கும் கிடையாது. தினமும் மக்களோடு களத்தில் நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. களத்தில் நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். நாங்கள் செய்தி அரசியல்காரர்கள் அல்ல, செயல் அரசியல் சேவை அரசியலுக்கு வந்தவர்கள். நாங்கள் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல, மக்கள் அரசியலுக்கு வந்தவர்கள். நான் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லையா? இந்தியாவை யாராள்வது என்ற தேர்தலே முதல் நாள் சின்னத்தை கொடுக்கிற மைக்குன்னு ஒரு சின்னத்தை, அதிலேயே என் இன மக்கள் இன உணர்வும் மான உணர்வும் கண்ட என் உயிர் சொந்தங்கள் தேடி பிடிச்சு 36 லட்சம் ஓட்ட போட்டு எங்களுக்கு வாக்கு செலுத்திருக்கான். இந்தியாவை யார் ஆள்றதுன்னு, தமிழ்நாட்டை யார் ஆள்வதுங்கிற என் தாய் தமிழ் சொந்தங்கள் எங்களை நகர்த்தி விட்டு தவிர்த்து விட்டு கடந்து செல்ல மாட்டார்கள். நீ பாப்ப இந்த நாட்டை எப்படி நாங்கள் ஆளுவோம், கல்வி எப்படி கொடுப்போம், மருத்துவத்தை எப்படி கொடுப்போம், நீரை எப்படி தேக்குவோம், வேளாண்மை எப்படி மீட்டுருவாக்கம் செய்வோம், எப்படி தற்சார்பு பொருளாதாரத்தில் எப்படி கட்டமைப்போம், எல்லாருக்கும் வேலை கிடைக்க எப்படி திட்டங்களை கொண்டு வருவோம், இதை சொல்வதற்கு இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். எல்லா பாக்களும் உருவானது இந்த நிலத்தில், செயல்படுத்தியது தமிழீழ நிலத்தில் நம்முடைய தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள். இது பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது இன முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த லட்சியம். இது ஒருபோதும் வீழாது, உறுதியாக வெல்லும்.